ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அசல் ஆவணம் இல்லாமல் பத்திரப்பதிவு பண்ணலாம் அப்படின்ற மாரி அதிரடியான ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பத்திரப்பதிவில் மிகப்பெரிய தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. என்னமான தீர்ப்பு அப்படின்னா, அதாவது பத்திரப்பதிவு சட்டப்பிரிவு 34C இருக்கு பாருங்க, அதை ரத்து பண்ணியிருக்காங்க. தெளிவான வழிகாட்டல் இல்லாததால் அசல் ஆவணங்கள் கட்டாயம் என்ற 34C சட்டப்பிரிவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸி அப்ளை பண்ணுறாங்க பாருங்க. வில்லங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு சர்வே நம்பர், டோர் நம்பர் எல்லாமே அந்த வில்லங்க சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வழங்கணும் அப்படின்ற மாரி. ஸோ பத்திரப்பதிவுத்துறைக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான டீட்டெயில். இதை குறித்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க பத்திரிகை செய்திகளில். அதாவது அசல் ஆவணம் இன்றியும் பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 34C அப்படின்ற ஒரு பத்திரப்பதிவு சட்டத்தை ரத்து செய்து ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டிருக்காங்க. அகில இந்திய ரியல் எஸ்டேட் சங்க கூட்டமைப்பு உள்ளிட்ட சிலர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் தனித்தனியாக தாக்கல் செய்த மனு, தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவின் போது சம்பந்தப்பட்ட சொத்துக்களின் அசல் ஆவணங்களை சமர்ப்பிப்பது அவசியம் என்ற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன்படி பதிவாளர் அலுவலகங்களில் சொத்துக்களை பதிவு செய்பவர்கள் அசல் ஆவணங்களை கையில் வைத்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சட்ட திருத்தத்தை செல்லாது என்று அறிவித்து உத்தரவிட வேண்டும் என்று அவங்க பார்த்தா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மனுக்களை நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகியோர் விசாரித்தனர். அப்போது அரசு வக்கீல்கள் ஆஜராகி சொத்து உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மோசடிகளை தடுப்பதற்கும் தனக்கு உள்ள அரசியலமைப்பு கடமையை நிறைவேற்றும் வகையில் பதிவு சட்டத்தில் 34C பிரிவை சேர்த்து திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு ஜனாதிபதியோட ஒப்புதல் பார்த்தா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் போலி விற்பனை பத்திரங்கள் பதிவு, ஒரே சொத்தை பலமுறை விற்பனை செய்தால் போலியாக தயாரிக்கப்பட்ட மூல ஆவணங்களை பயன்படுத்தல், அடமான விவரங்களை மறைத்தல் போன்றவை தடுக்கப்பட்டுள்ளன அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சார்பாக சொல்லியிருக்காங்க. இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பதிவு சட்ட திருத்தத்தின் பிரிவு 34C ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட முந்தைய விதி 57A மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சியை தவிர வேறில்லை. பதிவு சட்டத்தின் 34C பிரிவு என்பது சம்பந்தப்பட்ட சொத்து பூர்வீக சொத்தாக இருந்து அதன் அசல் ஆவணம் கிடைக்காத பட்சத்தில் வருவாயினால் வழங்கப்பட்ட பட்டாவை சமர்ப்பிக்காத வரை அந்த பத்திரத்தை பதிவு செய்ய மறுக்க துணை பதிவாளருக்கு அதிகாரம் அளிக்கிறது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் பத்திரப்பதிவு பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு பாருங்க அந்த பூர்வீக சொத்து இருக்கு பாருங்க, மூலப்பத்திரம் சப்மிட் பண்ணியே ஆகணும். ஒருவேளை அவங்க கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் வருவாய் துறையினால் வழங்கப்பட்ட பட்டாவை சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிக்காத வரை அந்த பத்திரத்தை பதிவு செய்வதற்கு தடை இருக்குது. அதுக்கான அதிகாரத்தை துணை பதிவாளருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனை நுணுக்கமாக ஆராயும் போது ஒரு சொத்து பூர்வீக சொத்தா இல்லையா என்பது போன்ற உரிமையல் சார்ந்த கேள்விகளை தீர்மானிக்கும் அதிகாரத்தையும் இது துணை பதிவாளருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சொத்து பூர்வீக சொத்தா அல்லது கூட்டு குடும்ப சொத்தா என்பது உண்மைகளின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். இதுவரை வெறும் நிர்வாக பணிகளை மட்டுமே கவனித்து வந்த துணை பதிவாளர் இப்போது சொத்தின் தன்மையை தீர்மானிக்கும் மற்றும் பாதுகாக்கும் அதிகாரத்தை எவ்வாறு கையில் எடுக்க முடியும்? எனவே சொத்து உரிமை தொடர்பான கேள்விகளை தீர்மானிக்க துணை பதிவாளருக்கு அதிகாரம் அளிக்கும் இந்த பிரிவு இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில் அமைப்பிற்கும் அதிகார பகிர்வு கோட்பாட்டிற்கும் எதிரானதாகும். மேலும் அரசியலமைப்பின் 300A பிரிவின் கீழ் ஒருவரின் சொத்துரிமை தன்னிச்சையான மற்றும் நியாயமற்ற கோட்பாடுகளை இந்த சட்ட திருத்தம் விதிக்கிறது. இது சொத்து மாற்றம் சட்டம் மற்றும் ஒப்பந்த சட்டம் போன்ற முக்கிய சட்டங்களின் விதிகளை மீறுவதோடு அதிகார பகிர்வு கோட்பாட்டை மீறுவதாக அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் 34C பிரிவை சேர்த்து பிறப்பித்த சட்ட திருத்தம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. எனவே அசல் ஆவணங்கள் இன்றியும் பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படின்ற மாரி இதில் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். அதாவது அசல் ஆவணங்கள் இல்லாமல் நம்மளால் பத்திரப்பதிவு பண்ண முடியும். அதை இப்போதைக்கு பார்த்தா உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு பதிலாக சம்மந்தப்பட்ட அவங்களுடைய பட்டாவை இருக்கு
பாருங்கள், அதை வச்சு நீங்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம், ஈஸியாக வச்சு பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்ன மாரி. ஸோ இது குறித்து தமிழக அரசு கண்டிப்பாக டீட்டெயிலாக உங்களுக்கு ஜிஓ எல்லாமே பாஸ் பண்ணலாம். ஹைகோர்ட் பற்றிக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதுக்கான அப்டேட் என்ன அப்படின்றத தமிழக அரசு தான் இதுக்கப்புறம் சொல்லணும். மேபி அவங்க வந்து பார்த்தா இன்னும் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு போகலாம், அது எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 34C பிரிவை ரத்து பண்ணுறோம் அப்படின்ன மாரி ஹைகோர்ட் கிளை உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அதேமாரி நீங்கள் வந்து என்கரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட்டில் சர்வே நம்பர், டோர் நம்பர் எல்லாமே வரணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பண்ணப்பட்ட தேதி டெலிவர் 23/6 அன்னைக்கு தான் அந்த கோர்ட்டை வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தமான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துலாம் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த ஒரு கோர்ட்டான இதுவை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படின்னு தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.